பழவேற்காடு அருகே மீனவர்கள் ஊர்காலி போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு லைட் ஹவுஸ் மீனவ கிராமத்தில் ஒரு குடும்பத்தினர் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்ததாக குற்றம் சாட்டி கிராம மக்கள் ஊரை காலி செய்யும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டாட்சியர் அலுவலகம் நோக்கி வாகனங்களில் புறப்பட்ட மீனவர்களை காவல்துறையினர் தடுத்தபோது பெண்கள் உள்ளிட்டோர் வாகனங்களில் இருந்து இறங்கி நடந்தே செல்ல தொடங்கினர். கடந்த 2 ஆண்டுகளாக நிலவி வரும் பிரச்சினைகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தியதாக கிராம மக்கள் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை ஒப்படைக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்தியாளர் ராஜா. அந்த பையன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டான்னு ஊர்ல நேற்று மன்னத்துக்கு அவங்க வீட்டுக்கு அம்பி முருகன் வந்து பொம்பளைங்கள பயங்கரமா பேசுறான். எல்லா பொம்பளைங்களும் என் காலுக்கு கீழே தான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அதிகாரி ஃபுல்லாவே என் கையில தான். உங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறான். அந்த அசிங்கமான வார்த்தை இதுல சொல்ல முடியாது. இது 10 பேரை பார்க்க வேண்டிய இடம். அதனால சொல்ல முடியாது. ரொம்ப பயங்கரமா பேசுறான். நாங்க கேட்டதுக்கு என்ன சொல்றேன், உங்க ஊரு பெரியவங்களாம் வந்து என் காலில் வந்து மன்னிப்பு கேட்டாங்க.
நீங்க என்னடி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். அவங்க பொம்பளையும் வந்து அசிங்க அசிங்கமா பேச்சு இந்த பக்கம் இருக்கிறவெல்லாம் தேவையாலங்க என் புள்ள வந்து உங்களை என்னென்ன பண்ண போறான் பாரு நைட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் பேசு. எங்களை வெளியேற்றுங்க சுட்டு கூட போட்டுருங்க. அவங்க ஒரு போன் பண்ண பண்ணி உடனே காவல் அதிகாரி ஓடிடுறாங்க. எதுக்கு வரீங்க? நான் என்ன எதுக்காக பட்டியா? சரி ஊர் நிர்வாகி தான் எது தப்பு பண்றாங்க. 10 பொம்பளை கூப்பிட்டு கேளு. காவலாளி வர இல்ல அவன் போன் பண்ணாடி எதுக்கு வரேன் கேட்க மாட்டேன். எதுவான் என்ன பண்ணாங்க? 10 பேர் இந்த ஊர்ல யாரும் இல்லையா அப்படின்னு கேட்க தெரியல. அவங்க சொன்ன உடனே காவல் அதிகாரி ஓடிடுறாங்க. என்ன பண்ணா ஒண்ணு இருந்தா அவன் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களை எல்லாரும் கூட சுட்டு பாட்டு போயிடுங்க. அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்க வருஷம் வந்து இவங்கிட்ட மல்லு கொடுக்க கூடாது. இவங்கிட்ட பணம் அப்படி கேஸ் போட்டுறேன். பணம் யார் செலவு பண்றது? நாங்க சோறுலாம் சாப்பிடுறோம். 3 மாசத்துல சோறு சம்பாரிச்சு சோறு சொல்லுவோம். மீதி மாசமெல்லாம் நாங்க பட்டினியா சாவோம். அப்படி இருக்கும்போது சபாவிக்கிற பணமெல்லாம் அவனுக்கு நாங்க போட்டோம்னா என்ன அவரு சொல்லுங்க. எப்படி படிக்க வைக்கிறது? யாரு பேசினாலும் அவன் மேல கேஸ் கொடுத்துரும். யாரு பேசினாலும் அவன் மேல கேஸ் கொடுத்துரும். எப்படி ஆகுது சொல்லுங்க. அதனால எங்களால வந்து பணம் எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்கு வலுவும் கிடையாது. அவன் கையில வந்து எல்லா அதிகாரியும் இருக்கிறாங்க. அவனே ஒண்டியா வாழட்டும். நாங்க எல்லாரும் இதோட குடும்பத்தோட எங்க போறீங்களோ அங்க போட்டு நாங்க போயிடுறோம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னா அவனே வந்து வராங்க. இப்ப நான் பேட்டி கொடுத்ததில்ல நாளைக்கு நான் ஊருக்கு வந்தேன்னா அவன் அசிவசமா கேட்பான். உடனே நான் பதில் கேட்க எல்லாமே லைட் ஹவுஸ் சேர்ந்தவங்க தான்ப்பா. லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் என் பேர் ஜெயலட்சுமி. நாங்கள் வந்து ரொம்ப இது பண்ணுறவங்க எல்லாம் ரவுடிங்க மாதிரி எல்லாம் கிடையாது. எங்கள் ஊர் ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப சாப்பிட்டு எதாக இருந்தாலும் பார்த்து தான் பேசுவாங்க. இவங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. தண்ணி எடுக்க வந்தால் போலீஸ் வருது, ஜிம்முக்கு போலீஸ் வருது. அப்போ ஒரு ஆளுக்கு நான் போலீஸா? என் ஊருக்கு போலீஸ் கிடையாதா? 10 பேர் கை தட்டினா சவுண்டு வருமா? ஒருத்தன் கை தட்டினா சவுண்டு வருமா? அவன் ஏன் பொம்பளைங்களெல்லாம் தேவைப்படுறான்? ஒட்ட பையன்றான் அந்த பையன். அப்போ அவன் ஒண்டி தான் ஆம்பளையா? மீன் பேர்லாம் இருக்கிற 150 பேர்லாம் போயிடுவா. எங்கள் ஊர் ஆம்பளைங்கெல்லாம் ஏன் எதுவும் பேச மாட்டாங்க. பிரச்சனைன்னு போக மாட்டாங்க. இந்த பக்கத்துலேயே பிரச்சனைனா எங்கள் ஊரார் எதுக்குமே போக மாட்டாங்க. நல்லா சுமூகமா முடியணுன்ட்டு தான் நினைப்பாங்களே கண்டு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. பொம்பளையும் அசிங்கமா ஏன்னா நாங்கள் ராத்திரி பிரச்சனை பண்ணுவோன்ட்டு அவங்க ரோட்ல வந்து அனாவசமா பேசுறாங்க. ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் பொட்ட பையன்றாங்க. பொம்பளை எல்லாம் தப்பா பேசுறாங்க. எல்லாரும் தப்பா பேசுவாங்க. யாருக்கும் பேச தெரியாது இல்ல, எல்லாரும் பேசுவாங்க. ஆனா இன்னத்துக்கு போலீஸ் வருதா? விசாரி. நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க எதா இருந்தாலும் கேஸ் 4 பேர் 5 பேர் விட்டா அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கேள்வி கேட்காதா ஊரா? ஏன் கேஸ் கொடுக்குறாங்க? விசாரிய கூட விசாரி, 2 பக்கம் விசாரி. பொம்பளைங்களை கூப்பிடு. என்னைக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 22 பேர் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லுங்க. எங்க ஊர் இல்லைன்னா நாங்க வரவே மாட்டோம். ஆபீஸ் வந்து ரேஷன் கார்டு எல்லாம் போட்டு அவனை விட்டு நீங்க வந்து பாதுகாப்பு கொடுங்க. போலீஸ் அறிவியல் அடிக்கடி போலீஸ் ஏன் எங்க ஊரை மிரட்டுறீங்க? அடிக்கடிக்க ஏன் மிரட்டுறீங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம் சொல்லுங்க? தப்பு பண்ணோமா? ஊருனுங்க எல்லாமே ஊருக்கு கட்டு பண்ணோம். அப்பதான் இதெல்லாம் கிராமன்றதுக்கு சரி கட்ட முடியும். எதுவும் பண்ணாது. அவன் சொல்றதுக்கெல்லாம் எங்க ஊராரு அங்கங்க போயிடும். எங்கிருந்து வரும் எங்களுக்கு பணம்? 3 மாசம் வருமானம் ஆத்துல. மீதி மாசமெல்லாம் அதாவது கூலி வேலைக்கு போனா சாப்பாடு. அப்படி இருக்கும்போது கேஸ்க்கு நாங்க எங்க போவோம்? ஊருக்காரு எங்க போய் கடன் போடுவோம்? அந்த கடனை எப்படி அடிப்போம் நாங்க சொல்லுங்க? கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் எங்களுக்கு. நாங்க பேசினாலும் நாளைக்கு எங்க மேல கேஸ் கொடுப்பாங்க. அடிக்கடிக்கு கேஸ் கொடுக்குறாங்க. அதே அதிகாரி வருவாங்க. நாங்க இவங்க 2 பேருமே 3 வருஷ காலமா லைட் ஹவுஸ்ல ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. 240 குடும்பமா 240 குடும்பமும் அவனை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன அப்படின்றதுக்காக அவன் சவால் கொடுத்துன்னு இருக்கான். ஊர்ல வந்து அவனுக்கு எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு அடிக்கடி போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி 10 பேர் 5 பேர் 13 பேர்லயே கேஸ் கொடுத்துன்னு இருக்கான். ஆனா எங்க ஊர்ல வந்து 13 பேர் மட்டும் ஊர் நிர்வாகி கிடையாது.
ஏத்தலாம்